Assalamu Alaikkum. Welcome back to Raihana kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எங்க ஊர்ல பாரம்பரியமா செய்யக்கூடிய ஒரு டிஃபரண்டான சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த ரெசிபி பொதுவா எங்க ஊர்ல ரெகுலரா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். பட் உங்கள நிறைய பேருக்கு இது டிஃபரண்டான ரெசிபியா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனல்ல பாக்குற உங்க எல்லாருக்குமே நம்மளுடைய பாரம்பரியமான ரெசிபிஸ்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெசிபிஸும் நான் பார்த்து தேடி உங்களுக்காக ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பாரம்பரியமான ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? வாங்க கிச்சனுக்கு. இந்த சிக்கன் கொத்துக்கறி ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மெல்லிசா ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, இது ரெண்டையும் ஒன்றா கலந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட்டமாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம முட்டைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து 2 தக்காளி, அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா சென்டராக வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து 50 கிராம் கடலைப்பருப்பு. நம்ம இன்னைக்கு வந்து சிக்கனோட கடலைப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் எல்லாருமே செய்வாங்க. ஸோ ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பை 1 ஹவருக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நார்மல் புளிப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற தயிரில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், பெருஞ்சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மசாலா எல்லாமே நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு தனி மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எதுவுமே சேர்க்காம மல்லி மட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக 2 ஸ்பூன் வந்து தனி மல்லித்தூள். அவ்வளோதான் மசாலா எல்லாமே. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன், ரெடி ஆகிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோட கண்டென்ட் புரியும். நான் என்ன பண்ணுறேன், என்னென்ன மசாலா சேர்க்குறேன், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நம்ம சேனலும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே காட்டுறீங்க, பட் மெயினான பொருள் எங்கே இன்னும் காட்டவே இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்து ரொம்ப மெயினான பொருள் வந்து இந்த சிக்கன் தான். மோஸ்ட்லி இந்த ரெசிபி வந்து பாரம்பரியமாக மட்டனில் தான் செய்வாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து இது ஒரு ஃபேமஸான ரெசிபி. ஸோ மட்டனில் தான் செய்வாங்க. மட்டன் இல்லைன்னா என்ன, நம்ம வந்து சிக்கன்லேயுமே செய்யலாம். அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லாராலையும் சடனாக மட்டன் வந்து வாங்க முடியாது. ஸோ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாராலையும் ஈஸியாக வாங்கக்கூடியது இந்த சிக்கன் தான். ஸோ சிக்கன் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா கொத்துக்கறியாக எடுத்துக்கணும். அதாவது குட்டி பீஸெல்லாம் கட் பண்ணக்கூடாது. கொத்துக்கறின்னு கடையில் கேட்டாலே வந்து கொத்தி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கும் போதே போன்லெஸ் சிக்கன் வாங்கிடுங்க. வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 2-3 பல்ஸுக்கு சுற்றி எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொத்துக்கறி கிடச்சிரும். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குட்டி பீஸாக இருக்கிற மாதிரி கொத்துக்கறி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மெயினான பொருள் வந்து நம்மளோட சிக்கன் ரெடியாக இருக்குது. அடுத்து தாளிக்கிறதுக்கு 1 பீஸு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட சமையலை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜு சமைக்கும் போது நம்ம கண்டிப்பாக வந்து தாளிக்கிறதுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் எப்போதுமே. ஸோ அது மாதிரி இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம வந்து தாளிச்சிடலாம். எப்போதும் போல் இன்றைக்கி நம்ம வந்து விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம். மழை ஒரு பக்கம் தூரிகிட்டே இருக்குது, இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வந்து சமையல் வந்து விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி தேவையான அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சமைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டேன். நான் எந்தளவு ஆயில் எடுக்கிறேங்கிறத ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடு வந்துருச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துடலாம்.
பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், அடுத்து பெரிய வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் தக்காளியும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அப்படி வந்து ஒரு தடவை கலந்துக்கலாம். கலந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காய தக்காளிலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகட்டும். போயிட்டு நல்லா ஒரு மணம் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். மிளகாய்த்தூள் வந்து நம்ம ஆயிலில் சேர்த்து வதக்கும் போது நம்ம செய்ய போகிற அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா இது வதக்கிடலாம். அடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுப்பு வந்து நார்மலாக இருக்கணும், ரொம்ப ஹைலியோ இல்லை ஸ்லோவாகவோ இருக்கக்கூடாது. நார்மலாக வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மல்லி புதினா மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இருக்கிற தண்ணிலாம் எடுத்துட்டு அந்த பருப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த மசாலாவோட ஒரு தடவை வதக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்துக்கறி, சிக்கன் கொத்துக்கறியும் சேர்த்துடலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு இதை வந்து கொத்தி எடுத்து வச்சுருக்கேன்ட்டு. ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கீமா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா தான் சேர்த்து வதக்கணும். மறந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்ததும் மசாலாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேருங்க. ஞாபகம் இல்லாமல் தண்ணியை சேர்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம முன்னாடியே வதக்கிட்டு அப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். நான் மறந்துட்டேன், நீங்கள் மறந்துடாதீங்க. மசாலா எல்லாமே சிக்கன் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா இப்போ தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேன். மசாலா சேர்த்து நம்ம மூடி வச்சுருந்தோம். மசாலாவோட ஸ்மெல் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. ரா ஸ்மெல் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப வந்து கிரேவி வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. இது பேரே வந்து கொத்துக்கறி ரெசிபி இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டோம். இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த கடலைப்பருப்புலாம் வேகணும் இல்லையா, அதுக்காக தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா லைட்டாக அப்படியே கலந்துக்கலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வரும்போது நம்ம வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்க்க தேவையில்லை, தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, இல்லை தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால், தலைப்பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் சேர்த்து இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான், கொதிக்கலாம் விடக்கூடாது. இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கொத்து பருப்பானோ அங்கே வந்து வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 1/2 கிலோ மைதா மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்குறேன், ஒயிட் சுகரு. ஒரே ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு
மதியானமே பிசைஞ்சு வச்சுட்டேன். மதியானம் பிசைஞ்சு வச்சா தான் நம்ம நைட்டு டின்னருக்கு செய்யும்போது நல்லா வந்து ஊறி இருக்கும், பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து டின்னருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா மதியானம் சாப்பிட்டதோட பிசைஞ்சு வச்சுருங்க. அது மாதிரி தான் நாங்கள் பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது உருண்டை போட்டு வச்சிட்டோம். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து பரோட்டா மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிரேவியோட பரோட்டா அண்ட் சப்பாத்தி இது ரெண்டுமே தான் வந்து தொட்டு சாப்பிட போகிறோம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் வந்து தோசை இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ரெண்டுமே இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சுடும் போது காட்டுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு, சூப்பரான மணமாக இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம வந்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம அப்புறமா எடுத்துடலாம். இப்போவே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோவில் வந்து நல்லா தெரியுதான்னு தெரியல, அவ்வளோ புகை வந்துட்டுருக்கு. ஸோ விறகடுப்பில் செய்கிற எல்லா சமையலுக்குமே டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டு தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் மூடி வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இறக்க போகிறேன். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நான் இறக்கிட்டு போய் வச்சிட போகிறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை, நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. இதை எடுத்துகிட்டு தோசைக்கல் வச்சு சப்பாத்தி அண்ட் பரோட்டா நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடு வந்துருச்சு. சப்பாத்தியை போட்டுக்கலாம். நான் வந்து முக்கோணம் ஷேப்பில் சப்பாத்தியை தேய்ச்சி வச்சுருக்கேன். சப்பாத்தியெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பரோட்டா சுடுவோம். ஸோ பரோட்டா சுடும்போது உங்களுக்கு காட்டுறேன். மாவை உருண்டை போட்டு 1 ஹவர் வந்து ஊற வச்சாச்சு. 1 ஹவருக்கு அப்புறமா விசிறி பேடா போட்டு வச்சாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். உடனே நம்ம வந்து தட்டணும் அப்படின்னாக்கா தட்ட வராது. அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு தின்னா நம்ம தேய்ச்சிட்டு பரோட்டாவை சுட்டுடலாம். சப்பாத்திலாம் சுட்டு எடுத்துட்டேன். அடுத்து பரோட்டா போட்டுடலாம். ஒரே கல்ல நான் ஒரு 3 பரோட்டா போட்டுக்கிறேன். இப்போ பரோட்டாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டேன். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும். முன்னாடியே எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா செவரும் உள்ளக்கு வேவாது. அதனால் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உதிரியாக லேயராக கிடைக்கும். சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே சுட்டாச்சு, ரெடி ஆகிடுச்சு. டின்னர் வந்து நம்மளோட கொத்துக்கறி யானை எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நான் வந்து திக்காக வச்சுருக்கேன், கெட்டியாக வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பரோட்டா சப்பாத்தியோட பரிமாறிடலாம். இப்போ சப்பாத்தியோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்துக்கறியை நம்ம சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எங்கள் ஊர் ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்து பரோட்டாவோட வச்சு சாப்பிட்லாம். இப்போ சுட சுட பரோட்டாவோட வச்சு சாப்பிட்லாம். இது ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த கொத்துக்கறி பிளெயின் ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் பிளெயின் ரைஸ் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு வைக்கலாம், டின்னராகவும் செஞ்சு வைக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப வேலைலாம் கிடையாது. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.